எப்பயும் வெண்டைக்காய் ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணாம இந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்க. வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பாருக்கு, ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா சூட் ஆகுங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, எல்லாமே மீடியம் சைஸா எடுத்திருக்கேன். வெட்டி வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான வானிலையில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கங்க. கடுகு சேர்த்துட்டு முதல்ல நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வழுவழுன்னு இருக்கும். அதனால முதல்ல வெண்டைக்காவை போட்டு நல்லா அந்த வழுவழுப்பு போக ஃப்ரை பண்ணணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு திருப்ப சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்ப இது கூட மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியா பொடி உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சுட்டு அப்பப்ப கலந்து விட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தாங்க. இதை ரெடி பண்ணி ஒரு அடுப்புல வச்சுட்டு இன்னொரு அடுப்புல நீங்க மத்த சமையல் எல்லாமே செஞ்சிடலாங்க. இது மூடி வச்சு வேக வைக்க கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே சிம்லியே எண்ணெயில வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனா இன்னுமே நம்ம சேர்த்த தக்காளி நல்லா சுருள வதங்குற வரைக்கும் விடணுங்க. இப்ப பாருங்க நல்லா வதங்கி இருக்கு, நல்லா சுருள வதங்கி இருக்கு. தேவைப்பட்டா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் ஆப்ஷனல் தான். எனக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்கும்ன்றதுனால நான் சேர்த்திருக்கேன். நீங்க வேண்டாம்னா தேங்காயை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உப்பு பருப்பு பண்ணேங்க. அதுக்கு தொட்டுக்கறதுக்கு இந்த வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன்.